வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கார்ன் மசாலா டைப்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கார்னை இந்த மாதிரி ஃபுல்லாக தோலோடு வாங்கிட்டு வந்து அதுலேருந்து கார்னெல்லாம் ரிமூவ் பண்ணி ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஃப்ரெஷ் கார்ன் டைப்ஸு விதவிதமாக 4 மசாலா டைப்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல கார்னோட அந்த மேல் தோலை ஃபுல்லாக உரித்து எடுத்துருங்க. இப்போது இந்த கார்னோட ஒரு லேயரை மட்டும் நாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நோண்டி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஈஸியாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒவ்வொரு லைனாக ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். இது போல் நீங்கள் ஒவ்வொரு லைனாக எடுக்கலாம். ஒரு சோளத்துக்கு அதிகபட்சம் 2 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். அதுலேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லா சோளத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை முதல்ல குக்கரில் போட்டு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அதிக தண்ணி தேவையில்லை. நம்ம ஒரே ஒரு விசில் தான் போட போகிறோம். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போடலாம். ஒரு விசில் வந்ததும் திறந்து காமிச்சிருக்கேன். பாருங்கள், அடியெல்லாம் எதுவும் பிடிக்கலை. கொஞ்சோண்டு தண்ணி தான் உங்களுக்கு மிச்சமாக இருக்குது. 100 ml ஒரு 50 ml தண்ணி மிச்சம் இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். பாருங்கள், அவ்வளோதான் தண்ணி மிச்சம். இப்போ சூடாக இருக்க அந்த கார்னை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கங்க. அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு விட்டால் போதும். அது கூட நீங்கள் கிரேட்டட் சீஸ் சேர்த்துக்குங்க. கார்ன் நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. அது கூட நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லியும் கோரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு சீஸ் மெல்ட் ஆகி வரும். அப்படி மெல்ட் ஆகலைன்னா நீங்கள் கடாயில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த சீஸ் கார்ன் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட்ணுன்ற ஆவலை தூண்டுற மாதிரியும் செம்மையாக வந்திருக்கு. நம்மளோட சீஸ் கார்ன் ரெடி. அடுத்து ரெண்டாவதாக செய்ய போகிறது பெப்பர் கார்ன். இதுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பட்டர், 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பெப்பர் கார்ன் ரெடி. மூன்றாவதாக பார்க்க போகிறதுக்கு அதே போல் ஒரு கரண்டி சூடான கார்ன் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பட்டர், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன், 1/4 ஸ்பூன் சில்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி நம்மளுடைய ஸ்பைசி மசாலா கார்ன் ரெடி. அடுத்து 4வதாக நாம் பார்க்க போகிறது வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நம்ம சாட் மசாலாவாக பார்க்க போகிறோம். கார்ன் எடுத்துக்கிறேன். இதில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பட்டர், 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி, 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, சாப்டு ஆனியன் தேவையான அளவு, சாப்டு டொமேட்டோ தேவையான அளவு, கோரியாண்டர் லீவ்ஸ் தேவையான அளவு, லெமன் ஜூஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டுக்குங்க. டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டேஸ்டி நம்மளுடைய சாட் மசாலா கார்ன் இஸ் ரெடி. பாருங்கள், 4 விதத்தில் செஞ்சுருக்கோம் ஒரே கார்னில். யார் யாருக்கு எந்தெந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்தந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். 4மே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒவ்வொரு டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.